ஓம் சாந்தி. 4/4/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். புருஷோத்தமர்கள் தேவதைகள்தான். ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருக்கிறார்கள். நீங்கள் தூய்மையாகிக் கொண்டு இருக்கிறீர்கள். கேள்வி: எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அடைக்கலம் ஏன் கொடுத்துள்ளார்? பதில்: ஏனென்றால் நாம் அனைவரும் குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தோம். தந்தை நம்மை குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து மனம் வீசக்கூடிய மலராக ஆக்குகின்றார். அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குகிறார். டிராமா படி தந்தை வந்து நம்மை குப்பையிலிருந்து எடுத்து தத்தெடுத்து தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். பாடல். இன்று அதிகாலையில் யார் வந்தது? ஓம் சாந்தி. இரவை பகலாக ஆக்குவதற்காக தந்தை வரவேண்டியுள்ளது. தந்தை வந்துள்ளார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். முதலில் நாம் சூத்திர வர்ணத்தில் இருந்தோம். சூத்திர புத்தி இருந்துச்சு. வர்ணங்களின் படங்கள் நன்றாக புரிய வைப்பதற்காக இருக்கிறது. நாம் இந்த வர்ணங்களில் எப்படி சுழலுகின்றோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நம்மை பரம்பிதா பரமாத்மா சூத்திர நிலையிலிருந்து பிராமணர்களாக மாற்றியுள்ளார். கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் நாம் பிராமணர்களாக ஆகின்றோம். பிராமணர்களை புருஷோத்தமர்கள் என்று சொல்ல முடியாது. புருஷோத்தமர்கள் என்று தேவதைகளுக்குத்தான் சொல்லலாம். பிராமணர்கள் முயற்சி செய்து கொண்டுள்ளனர் புருஷோத்தமர்களாக ஆகுவதற்கு. பதித்த நிலையிலிருந்து பாவனமாகுவதற்கு தந்தையை அழைக்கின்றனர். எனவே தனக்குத்தானே கேட்க வேண்டும், எந்த அளவிற்கு நான் தூய்மையாக ஆகிக் கொண்டு உள்ளேன் என்று. மாணவர்கள் படிப்பின் சிந்தனையை செய்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா? படிப்பால் இவ்வாறு ஆகிறோம் என்பதை புரிந்தும் இருப்பார்கள். தந்தை சொல்கிறாங்க, ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன படிப்பு படிக்கிறோம், என்ன ஆகுவதற்காக இந்த படிப்பு படிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அதுபோல் இங்கேயும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். குழந்தைகளுடைய புத்தியில் நாம் தேவதைகளாக ஆகுவதற்காக பிராமணர்களாக ஆகியுள்ளோம் என்பது உள்ளது. இதுவோ விலை மதிக்கத்தகுந்த வாழ்க்கையாக உள்ளது. இப்போ நம்ம இந்த சங்கமிகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை விலை மதிக்கத்தகுந்த வாழ்க்கையாக உள்ளது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஏனென்றால் நீங்கள் இறைவனின் குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள். தினந்தோறும் தந்தை உங்களை புத்துணர்ச்சி படுத்தி கொண்டுள்ளார், தாரணை செய்யுங்கள் என்று. புத்தியில் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் 84 பிறவி எப்படி எடுக்கின்றோம், எப்படி சூத்திர நிலையிலிருந்து பிராமணர்களாக ஆகின்றோம், இதை பற்றிய சிந்தனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் ஆவோம். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? நான் இவருடைய பெயரை பிரம்மா என்று வைத்துள்ளேன் என சிவத்தந்தை புரிய வைக்கின்றார். பிரம்மா குமாரர்கள் ஒரு குடும்பம் போல ஆகிவிட்டனர். இதுவோ எல்லையற்ற விஷயமாகும். டிராமா படி தந்தை குப்பையிலிருந்து எடுத்து உங்களை தத்தெடுத்து விட்டார். தமோ பிரதானத்தை குப்பை என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லையா? இப்போ உலகம் தமோ பிரதானமாக ஆயிடுச்சு, அசுத்தமாக ஆயிடுச்சு, இதை குப்பைன்னு தான் சொல்லலாம் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. அசுர குணம் உடைய மனிதர்கள் தேக அபிமானிகளாக உள்ளார்கள். கோபம் கூட பெரிய விகாரமாக உள்ளது. நீங்கள் ராவணனின் பெரிய குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தீர்கள். இப்பொழுது எல்லையற்ற தந்தை அடைக்கலம் கொடுத்து விட்டார். தந்தை உங்களை குப்பையிலிருந்து விடுவித்து
தன்னுடையவராக மாற்றியுள்ளார். ஆனால் குப்பையில் வசிப்பவர்கள் அவ்வாறு விழுந்து கிடக்கின்றனர். தந்தை வந்து விடுவித்தாலும் குப்பைதான் அவர்களுக்கு பிடித்துள்ளது போன்று இருக்கிறார்கள். சில பேர் அப்படி கூட இருக்கிறாங்களாம். தந்தை வந்திருக்கிறாரு குப்பையிலிருந்து நம்மளை விடுவித்து தெய்வீக குணங்கள் உடையவர்களாக மாற்றுவதற்கு. ஆனால் சிலருக்கு எந்த அளவுக்கு குப்பையில் இருக்கிறாங்கன்னா அங்கேயே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கான். அந்த மாதிரி தந்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யார் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவி பெறக்கூடியவர்களோ அவர்கள் ஒருபொழுதும் அசுர சுபாவத்தை காட்ட மாட்டார்கள். எந்த யக்கியத்தால் நாம் உயர்ந்தவர்களாக ஆகின்றோமோ அந்த யக்கியத்தின் சேவையை மிகவும் அன்புடன் செய்வார்கள். இப்படிப்பட்ட யக்கியத்திற்கு நாம் எலும்புகளையும் கொடுக்க வேண்டும். தன்னை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நடத்தை மூலமாக நான் எப்படி உயர்ந்த பதவியை அடைவேன் என்று. நாம் ஒன்றும் அறியாத சிறிய குழந்தைகள் அல்ல. ராஜா எப்படி ஆவது, பிரஜைகள் எப்படி ஆகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தந்தை சொல்கிறாங்க, அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு இப்போ புத்தி இருக்குது. யார் ராஜா யார் பிரஜை ஆவாங்க இதெல்லாமே புரிஞ்சுக்கிட முடியும். நம்ம ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. தந்தையோ அனுபவசாலி ரதத்தை தான் எடுத்துள்ளார். இந்த பிரம்மா ரதத்தை இவர் அனுபவசாலி தான். இந்த ரதத்தை தான் சிவதந்தை எடுத்திருக்கிறாரு. இவர் ராஜாக்களை பற்றி நன்றாகவே அறிந்துள்ளார். இந்த பிரம்ம பாபா ராஜாக்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கிறாரு. ராஜாக்களின் தாசதாசிகளுக்கும் மிகவும் சுகம் கிடைக்கிறது. ராஜாக்களோடு இருக்கக்கூடிய தாசதாசிகளுக்கு கூட மிகவும் சுகம் கிடைக்கிறது. அவர்களோ ராஜாக்கள் கூடவே இருப்பார்கள். அந்த தாசதாசிகள் வந்து ராஜாக்கள் கூடவே இருப்பாங்க. ஆனால் தாசதாசிகள் என அழைக்கப்படுகின்றனர். அவ்வளவுதான். சுகம் என்னவோ இருக்கிறது அல்லவா? அவங்க கூட ராஜா கூட இருக்கிறதுனால தாசதாசிகளுக்கும் சுகம் இருக்கும் இல்லையா அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ராஜா ராணிகள் சாப்பிடுவது அவர்களுக்கும் கிடைக்கும். வெளியில் இருப்பவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அந்த ராஜா ராணிகள் கூடவே உள்ளவே இருக்கிறவங்க தான் சாப்பிடுவாங்க. வெளியிலிருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காது, சாப்பிட மாட்டார்கள். தாசிகளிலும் வரிசை கிரமம் உள்ளது. சிலர் அலங்காரம் செய்யக்கூடியவர்கள், சிலர் குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடியவர்கள், சிலர் சுத்தப்படுத்தக்கூடியவர்கள். இப்படி விதவிதமாக வரிசை கிரமமாக அங்கே தாசதாசிகள் இருப்பாங்க அரண்மனைக்குள்ள அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இங்குள்ள ராஜாக்களுக்கோ எவ்வளவு தாசதாசிகள் இருக்கின்றனர் என்றால் அங்கு எவ்வளவு பேர் இருப்பார்கள்? இதை நம்ம சிந்தனை பண்ணணும். அங்கே தாசதாசிகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. இங்கேயே வந்து தாசதாசிகள் நிறைய பேர் இருக்கும்போது அங்கே வந்து சத்தியுகத்தில் எவ்வளோ தாசதாசிகள் இருப்பாங்க ஒரு ராஜா ராணிகளுக்கும் அப்படின்னு நீங்கள் சிந்தனை பண்ணுங்க. அனைவருக்கும் அவரவருக்குரிய சார்ஜ் இருக்கும். இருப்பிடமும் தனியாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் ராஜா ராணிகள் போன்று அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? கூடவே இருந்தாலும் அவங்க சாப்பிட்றது இவங்க சாப்பிட்டாலும் இந்த அலங்காரங்கிறது ராஜா ராணிகளுக்கு இருக்கிறது போன்று இவங்களுக்கெல்லாம் இருக்க முடியாது. அதே நேரத்தில் இருப்பிடம் கூட தனியாகத்தான் இருக்கும். சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் போன்று அங்கேயும் அரண்மனைக்குள் வருவார்கள். ஆனால் வசிப்பதோ சர்வன்ட் குவார்ட்டர்ஸில். தந்தை சொல்கிறாங்க, இங்கே எப்படி சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் இருக்கோ அதே போல் அங்கே கூட சர்வன்ட் குவார்ட்டர்ஸ்னு இருக்கும். பணியாளர்களுடைய இருப்பிடம் இருக்கும் இல்லையா? இங்கே எப்படி கலியுகத்தில் இருக்கோ அதே போல் சத்தியுகத்துலேயும் வேலை செய்கிறவங்களுக்குன்னு தனி இடம் இருக்கும். வேலைக்கு வருவாங்க, அப்புறம் வசிப்பதோ அந்த சர்வன்ட் குவார்ட்டர்ஸில் தான் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. தந்தை என்னவோ நன்றாக புரிய வைக்கிறார். இப்பொழுது தன் மீது இரக்கம் காட்டுங்கள். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக வேண்டும். பதவியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நாம் என்னவாகணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. தன் மீது தானே இரக்கத்தை காட்டணும். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக வேண்டும். நாம் இப்பொழுது சூத்திர நிலையிலிருந்து பிராமணர்களாக ஆகி உள்ளோம் என்பதை நினைத்தாலே ஆகா சௌபாக்கியம். இதை நினச்சாலே போதுமா? அதுவே ஒரு சௌபாக்கியம்தான். பிறகு தேவதை ஆகுவோம்.
இந்த சங்கம் யுகம் மிகுந்த நன்மை நடக்கும் யுகமாகும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை அடங்கியுள்ளது. சமையல் அறையிலும் பாபாவின் நினைவில் இருந்து உணவு செய்தால் அநேக பேருக்கு நன்மை ஏற்படும். ஸ்ரீநாத் கோயிலில் முற்றிலும் அமைதியாக இருந்து உணவு தயார் செய்கிறார்கள். பக்தர்கள் பக்தியின் போதையில் இருக்கிறார்கள். நீங்களோ ஞானத்தின் போதையில் இருக்க வேண்டும். குழந்தைகள் மனித நிலையிலிருந்து தேவதையாகுவதற்கான படிப்பை படித்து கொண்டு இருக்கிறீர்கள். அவசியம் தெய்வீக குணத்தையும் கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய உணவு முறைகள், வார்த்தைகள், நடத்தைகள் எவ்வளவு ராயலாக இருக்க வேண்டும். தேவதைகள் குறைவாக சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு உணவினுடைய எந்த ஒரு ஆசையும் இருப்பதில்லை. 36 விதமான போஜனம் சாப்பிடுவார்கள். ஆனால் மிகவும் குறைவாக சாப்பிடுவார்கள். உணவின் மீது ஆசை வைப்பது கூட அசுர நடத்தை என்று சொல்லப்படுகிறது. தெய்வீக குணத்தை கடைபிடிக்க வேண்டும். உணவு முறை தூய்மையாகவும் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், தனக்கு நன்மையை செய்ய வேண்டுமென்றால் தெய்வீக குணத்தை கடைபிடியுங்கள் என்று. முயற்சி செய்யவில்லை என்றால் கல்பத்திற்கும் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவீர்கள். நன்றாக சேவை செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக நல்ல பதவி பெறுவார்கள். பள்ளிகளில் மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள், நான் சீனியர் ஆகுவேனா அல்லது ஜூனியர் ஆகுவேனா என்று. இங்கேயும் அவ்வாறுதான். சீனியராக இருப்பவர்கள் ராஜா ராணி ஆவார்கள். ஜூனியராக இருப்பவர்கள் குறைவான பதவி அடைவார்கள். உயர்ந்தவர்களாக ஆகக்கூடியவர்களுக்கு மதிப்பும் வைக்க வேண்டும். குமார்கா தாதி அவர்கள் சீனியராக இருக்கிறார், மதிப்பு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு. யார் மகாரதி குழந்தைகளோ அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். தந்தை குழந்தைகளின் கவனத்திற்கு கொண்டு வருகிறார். அதாவது பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்மளை விட உயர்ந்தவர்கள், அதாவது சீனியராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்கணும். உதாரணத்துக்கு பிரகாஷ்மணி தாதி எவ்வளோ சேவை செய்கிறாங்க, அவங்க உயர்ந்த பதவி அவங்களுக்கு உறுதியாயிடுச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கண்டிப்பாக மதிப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, யார் மகாரதி குழந்தைகளோ, முயற்சி யார் நல்லா வேகமாக செய்கிறாங்களோ, ஞானத்திலையும் யோகத்தில் யார் வேகமாக போகிறாங்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் மகாரதி குழந்தைகள்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு நம்ம மதிப்பு அளிக்கணும் என்று தந்தை குழந்தைகளுடைய கவனத்தில் கொண்டு வராரு. மதிப்பு அளிக்கவில்லை என்றால் தன் மீது பாவ சுமையை ஏற்றி கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த அனைத்து விஷயங்களிலும் தந்தை கவனம் கொடுக்கிறார். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அசரீரியாக வந்தோம், மீண்டும் அசரீரியாக ஆகித்தான் செல்ல வேண்டும். இந்த பயிற்சியை செய்யுங்கள் என குழந்தைகளுக்கு தந்தை அடிக்கடி புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். அதாவது நம்ம பரந்தாமத்திலிருந்து இங்கே வரும்போது அசரீரியாகத்தான் வந்தோம், இப்போ மீண்டும் அசரீரியாக மாறி தான் போகணும் இல்லையா? அப்போது பாபா சொல்கிறாங்க, இந்த பயிற்சி இருந்தால் தான் நம்ம அவ்வாறு போக முடியும் இல்லையா? பயிற்சி இல்லைன்னா நம்மளால் போக முடியாது. அதனால் தந்தை சொல்லிகிட்ருக்குறாங்க, பயிற்சி இருக்கணும். மிகவும் இனிமையாகவும் தெய்வீக குணமும் கடைபிடிக்க வேண்டும். தேக அபிமானத்தின் பூதம் இருக்கின்றது அல்லவா? தன் மீது மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். தந்தையையும் நினைவு செய்யுங்கள், சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். பகவான் வாக்கு, தேகம் உட்பட அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். யார் சொல்லுவது இதை? சுயம் பகவான் சொல்கிறார். சிலர் சொல்கிறார்கள், சாஸ்திரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் பகவான் வருவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. சாஸ்திரங்களை படித்து கொண்டே இருக்கிறார்கள். பகவான் இங்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுள்ளார், ஸ்தாபனை செய்து கொண்டுள்ளார். இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும்
பக்தி மார்க்கமாகும். பகவான் மீது நம்பிக்கை இருந்தால்தான் ஆஸ்தி அடைய முடியும். ஆனால் நம்பிக்கை என்னவோ இருக்கும்போதுதான் அவ்வாறு ஆஸ்தியையும் பெற முடியும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தேவதையாக ஆகுவதற்காக மிகவும் ராயல் சம்ஸ்காரத்தை கடைபிடிக்க வேண்டும். உணவு முறைகள் மிகவும் சாதாரணமாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். உணவின் ஆசை இருக்கக்கூடாது. தன்னுடைய நன்மைக்காக தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன் மீது கவனம் வைத்துக்கொண்டே அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். தன்னை விட சீனியராக இருப்பவர்களுக்கு அவசியம் மதிப்பு கொடுக்க வேண்டும். மிகவும் மிகவும் இனிமையானவராக ஆக வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. வரதானம், நடந்து முடிந்தவைகளை இரக்க மனம் உடையவராகி உள்ளடக்கி கொள்ளக்கூடிய சுப சிந்தனையாளர்கள் ஆகுங்கள். ஒருவரது கடந்து போன பலகீனமான விஷயங்களை யாராவது கூறுகிறார்கள் என்றால் சுப பாவனையுடன் அதனை ஒதுக்கிவிடுங்கள். வீண் விஷயங்கள், பலகீனமான விஷயங்களை தங்களுக்குள் பேசாதீர்கள். இரக்க மனம் உள்ளவராகி அதனை உள்ளடக்கி கொள்ளுங்கள். உள்ளடக்கிவிட்டு சுப பாவனையுடன் அந்த ஆத்மாவிற்கு மனசேவை செய்து கொண்டே இருங்கள். சம்ஸ்காரங்களுக்கு வசமாகி ஒருவர் தவறாக பேசினாலும் சரி, செய்தாலும் சரி மற்றும் கேட்டாலும் சரி, அதனை நீங்கள் மாற்றிவிடுங்கள். ஒருவரிடமிருந்து இருவருக்கு, இருவரிடமிருந்து 3 பேர் வரை கொண்டு சென்று அதனை மாலை ஆக்காதீர்கள். இவ்வாறு கவனம் கொடுக்கிறோம் என்றால் சுப சிந்தனையாளர்கள் ஆவதாகும். ஸ்லோகன்: திருப்தி மணியாகினால் பிரபுவிற்கு பிரியமானவர், உலகிற்கு பிரியமானவர் மற்றும் தனக்கும் பிரியமானவர் ஆவீர்கள். அந்த திருப்திங்கிற குணம் எல்லாத்துக்கும் பிரியமாக நம்மளை மாற்றிடுது. இன்றைய அவ்வக்த சமிக்கை. உடல் மற்றும் ஆத்மா இணைந்திருந்தால்தான் வாழ்க்கை இருக்கிறது. ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாகிவிட்டால் வாழ்க்கை முடிந்துவிடும். அவ்வாறு கர்மயோகி வாழ்க்கை என்றால் கர்மத்தில் யோகம் இல்லாமல் இருக்கக்கூடாது, யோகத்தில் கர்மம் இல்லாமல் இருக்கக்கூடாது. சதா இணைந்தே இருந்தால்தான் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்
உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர் ஒப்பில்லாத ஒளியவர். அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே. சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே. ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே. தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உனை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே. இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே. அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.